நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீஷ்பம் ஜெயக்குமார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வைகாசி மாத பலாபலன்கள். இந்த வைகாசி மாத பலாபலன்கள் 2026 வருடத்தில் பல உலகில் மாற்றம் நடக்குது. நமது பொருளாதார ரீதியாக, திருமண ரீதியாக எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பொதுவாக இந்த காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா குரு சுக்கிர சேர்க்கை நடக்குது. இதே மாதத்தில் புதன் மற்றும் சூரியன் இது ரெண்டு முதலாதித்ய யோகம் ஏற்படுகின்றன. மிகப்பெரிய குரு பயிற்சி நடக்குது. குரு பயிற்சி தாங்க யோகம். ஹம்ச யோகத்தில் குரு பயிற்சி அதான ஹம்சம் பஞ்சமுக யோகம் சொல்லுவோம். பஞ்சமுக புருஷ யோகத்தில் ஹம்ச யோகம் இருந்தாலே உலகியல், பொருளாதாரம், செல்வம், கல்வி, மேன்மை பல மாறுதல்கள் நடக்குது. அது இங்கே வரப்போகுது. இந்த காலகட்டத்தில் தான் மக்கள் பல பேர் பயனடைய போகிறார்கள் என்பதில்லை. இன்றைக்கி இந்த மாதத்தில் பார்த்து நான் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். சார், திருமண வாழ்க்கை எப்படி இருக்குது? திருமணம் பண்ணலாமா வேண்டாமா? கணவன் மனைவி அந்யோன்யம் குறைவாக இருக்கே. உளவியல் ரீதியாக அனைவருக்கும் ஒரு நோய் வந்திருக்கு. அதான் ஸ்ட்ரெஸ் என்ற நோயை பற்றி மீண்டு வர வாய்ப்புன்ன. மாணவர்கள் கல்வியில் எதை தேர்ந்தெடுத்தால் சரியாக இருக்கும்? இந்த மாதம் ஏன்னா இது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான மாதம். கல்வியை சரியாக தேர்ந்தெடுத்தால் தன் பாதையை சரியாக தேர்ந்தெடுத்த குழந்தைகள் ஜெயித்து கொண்டே இருக்கின்றன. ட்வின்ஸில் ஒருத்தர் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து நல்லா இருக்காங்க, இன்னொருத்தர் தப்பாக எடுத்துட்டாங்க. இப்போ வாழ்க்கையை மாறுது. ஏன்? இங்கே தன் வாழ்க்கை, தன் ஜாதகம் சொல்லும் சாதக பலன்கள் என்ன, இதெல்லாம் பார்க்கணும். இந்த காலகட்டத்தில் தாங்க ஜெயிக்கக்கூடிய வழிவகையில் வருதுன்னா. வைகாசி அப்படின்னு சொன்னாலே சூரியன் ரிஷபத்தில் உச்சமிடும். பொதுவாக இங்கே கலைத்துறைக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கிற காலகட்டங்கள். சூரியன் இங்கே வந்தாலே கலை சம்மந்தப்பட்டு இந்த நேரத்தில் முக்கியமாக இந்த 2 அமாவாசை வருதுன்னு ஒரு கூற்று வருது. அப்போ இருந்தாலும் நல்ல விஷயம் நடக்குமா? பாதி இது அக்னி நட்சத்திரம் எடுத்துக்கொள்கின்றன. இந்த காலகட்டத்தில் நாம் செய்ய வேண்டியது பல நுட்பமான விஷயங்கள். வேலை, பொருளாதாரம், கடன் சம்மந்தப்பட்டது மீண்டு வர வாய்ப்புகள் வருகின்றன. இடம், வீடு, சொத்து அமையுமா? கணவன் மனைவி அந்யோன்யத்தை எப்படி பார்க்கறது? தாய் தந்தையின் உடல்நிலைகள் இன்று மிகப்பெரிய இதாக இருக்குது. அதை பற்றி என்ன பண்ணலாம்? இந்த அத்தனைக்கும் இந்த மாதத்தில் பலாபலன் இருக்குது. நிச்சயமாக பாருங்கள், அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். தொட்டதெல்லாம் துலங்கும் துலாமாக மாறுகின்ற காலகட்டம் வந்துவிட்டன. இந்த காலகட்டத்தில் முதல்ல இந்த வைகாசி மாதத்தில் குரு பார்வையோடு இருக்கின்றன. அடுத்து இந்த ராசி ஹம்ச யோகத்தில் இந்த வருடம் தொடங்க போகிறது. அதுக்கு வித்தாக இந்த வைகாசி மாதம் அதானங்க ஹம்ச யோகம். குரு உச்சமோ ஆட்சியோ பெற்று அதற்கு கேந்திரத்தில் பார்வையோ, கேந்திர ராசிகள் பலம் பெறும். உங்களுக்கு 10ஆம் இடத்துல தாங்க நடக்க போகுது. அப்போ எவ்வளோ பெரிய மாற்றம் தெரியுங்களா? அது 10ஆம் இடத்துல 2, 4, 6 சொத்து சம்மந்தப்பட்ட பிளான் பண்ணவங்க, கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட அதை பற்றி தெளிவாக பேசுவோம். முதல்ல தன தானிய விருத்தி ஏற்படுகிறது. நிறைய பேர் பணம் சேருமா, செல்வம் செழிப்பு வருமா, எப்போங்க டெவலப் ஆகும், ஒரு இடம் வண்டி வாங்கலான் இருக்கேன், இல்லை ஒரு சில கடனை அடைக்கணும் அப்படின்னு ஒரு சில லோன் ப்ராசஸ் ட்ரை பண்ணுவாங்க. முதல்ல சார், உங்களுக்கு லட்சுமி கடாட்சி யோகம் வந்து விட்டன. கையிருப்பு பணம் அதிகரிக்கிற சூழ்நிலைகள், கையிருப்பு பணத்தை இன்னும் அதிகரிக்க நீங்கள் முயற்சி செய்ய வேண்டிய சூழ்நிலையும் இதுவே. வந்த பணத்தை சரியாக முதலீடு, இடமாக, நகையாக, ஒரு சிலருக்கு நல்லா சொல்லியிருக்கேன், மியூச்சுவல் ஃபண்டு மூலமாக, ஷேர் மார்க்கெட்டு தனிப்பட்ட முறையில் அது இண்டிவிஜுவலாக பார்க்கணும். கோச்சார் ரீதியாக மியூச்சுவல் ஃபண்டு, தனியான மியூச்சுவல் ஃபண்டு தேர்ந்தெடுத்து பண்ண வேண்டிய சூழ்நிலைகள். உங்கள் 5ஆம் தேதி 6இல் சேர்ந்து அதற்கு திரிகோண பார்வைகள் உங்கள் 2ஆம் வீட்டுக்கு வருவதால் பாண்ட்ஸில் சொல்லியிருக்கேன். அப்போ ஏதோ ஒரு வகையில் இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. ஃபஸ்ட்டு கடன் அடைச்சிருங்க, கடன் அடைத்து வெளிவாங்க. செல்வம் விஷயம் எப்படி? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடு பற்றி, சார் வீடு வாங்குகிறேன், சொத்து வாங்குகிறேன், வண்டி வாகனம் வாங்குகிறேன்னு அமைப்புகள் இருக்கின்றன. ஆனால் பொதுவாக ஒரு வண்டி வாகனம் வாங்கும்போது ஜாதக ரீதியாக பார்த்தா சொல்லுவோம், இந்த ராசிக்கு இந்த வண்டி புது வண்டியாக, செகண்ட் ஹேண்ட் வண்டியாக, இந்தியன் பிராண்டா, ஃபாரின் பிராண்டா, எந்த எண்ணுள்ள அம்சங்கள் நல்லாயிருக்கும், இதெல்லாம். அடுத்து முக்கியமாக நான் சொல்லப்பட்டது, ஒரு சிலருக்கு சார் உங்கள் ஜாதகத்துக்கு அமைப்பு இருக்கிறது, நீங்கள் கியா அந்த பிராண்டு தான் செட் ஆகும், செல்டோஸ் அம்சம் இருக்குதுன்னு சொன்னேன். அவர் சார் அந்த பிராண்டில் நான் வேறு பார்க்குறேன், கடைசி வரைக்கும் கடைசி அதுதான் அமைஞ்சது. இன்னொருத்தருக்கு சுசுக்கி தான் அமையும் சொல்லுவோம். அப்போ உங்களுக்கு என்ன அமைப்பு இருக்குது, எந்த வகை அமைப்பு இருக்குது, கிரகங்கள் 4ஆம் பாவ லிங்க் என்ன, செவ்வாயின் அம்சம் என்ன, சேர்ந்த கிரகத்தின் தன்மை, இப்படி பார்த்து சொல்லிட்டே போயிடலாம். இதை பார்த்து பயணிங்க. அடுத்து முக்கியமாக நம்ம என்ன திருமணத்தை பேச வேண்டிய மாணவரை பற்றி பேசிடுவோம். மாணவர்கள் கல்வியில் வளர்ச்சி பெறுகிற காலகட்டம். சார், நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா, சார் மிகப்பெரிய டவுட்டு, என்ன சப்ஜெக்ட் படிக்க வைக்கலாம், சரி படிச்சுட்டா எந்த காலேஜ் சேர்த்தலாம், காலேஜா, மேனேஜ்மெண்ட்டாக, கவர்மெண்ட் கோட்டாவா, வெளிநாட்டு படிக்க வைக்கலாமா, இல்லை என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இந்த மாதிரி பெங்களூர் எழுதுகிறேன், சென்னை பக்கம் எழுதுகிறேன், அமிர்தால் எழுதுகிறேன், பல பேர் கேள்வி கேட்குறீங்க. விஐடி வரைக்கும் கேட்டாச்சு. அப்போ அவங்க ஜாதகத்தில் எந்த ராசிகள் வலுவாக இருக்கோ அந்த ராசிக்குண்டான மாவட்டத்தை சொல்ல போகிறோம். மேனேஜ்மெண்ட்டில் சேர சொல்ல போகிறோம். ஒரு சில ஸ்போர்ட்ஸ் கோட்டா கிடைக்கும்னு சொல்லியிருக்கோம். இது மாதிரி தெளிவாக தெரிஞ்சுட்டா இருக்கும். எடுக்கிற சப்ஜெக்ட் எல்லோரும் இன்ஜினியரிங் கேட்பீங்க. இன்ஜினியரிங் மட்டும் தாண்டி நிறைய சப்ஜெக்டும் இருக்குது.
ஆனால் இந்த குழந்தைக்கு என்ன அமைதுன்னு பார்க்கணும். இந்த குழந்தை அவங்க 4ஆம் இடத்தில், நல்லா பாருங்கள், 4ஆம் இடத்தில் சந்திரன் ஆதிக்கம் இருந்து 4ஆம் வீட்டு அதிபதியோடு சந்திரன் சம்மந்தப்பட்டு சனிக்கும் சந்திரன் சம்மந்தப்பட்ட பையனுக்கு நான் என்னங்க கம்ப்யூட்டர் கொடுக்குறது? கம்ப்யூட்டர் தான் எடுப்பானாங்க. அப்போ கம்ப்யூட்டர் க்ளவுட் டெக்னாலஜி தவிர எடுக்கக்கூடான்ட்டேன். இல்லை பிஸ்னஸ் அனலிஸ்டிக் மட்டும் போட்டங்கன்ட்டேன். கம்ப்யூட்டர் தாண்டி இது அதில் பிரித்து கொடுக்க முடியும். சந்திரனுங்கிறது க்ளவுடு, மேகத்தை குறிக்கக்கூடியதுங்க. அது சனியோட வீட்டில் இருந்த அம்சம் வந்து எப்படி இருக்கும்? இப்படி கொடுத்தா தாங்க அவங்க ஜெயிப்பாங்க. அப்போ உங்கள் ராசி இந்த வீட்டில் இருக்கிறது, இது சனி சம்மந்தப்பட்டால் அதை பார்க்கணும். அப்படி பார்த்து பிரித்து எடுத்து போட்டால் நல்லாயிருக்கும். ரைட் சார். திருமண பந்தங்கள் சார், திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு அக்டோபருக்கு மேலே தான் திருமண யோகம் இருக்கின்றன. முன்னாடி நடந்ததுக்கு கன்டினியூ பண்ணலாம். அக்டோபருக்கு பின் திருமண யோகம் என்பது திருமணத்தில் கவனம். இப்போ கணவன் மனைவிகள் இருக்கின்ற பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டிய காலகட்டம். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கணவன் மனைவி சண்டைகள், சச்சரவுகளை, சேர்ந்து வாழலாமா பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலைகள் மாதிரி கேட்டுட்டு எனக்கு டைவர்ஸ் கிடைக்குமா, அதாவது 15 வருஷம் வாழ்க்கை வாழ்ந்தவங்க கேட்குறீங்க. இன்றைக்கி வாழ்க்கை தரம் மாறி இருக்குது. 6ஆம் பாவம் வலுத்து கொண்டு இருக்கின்றன. அதற்கு உண்டான பரிகாரங்கள் கொடுத்து காக்க வேண்டியது. இன்றைக்கி திருமண பொருத்தமே பார்த்து போட வேண்டிய சூழ்நிலைகள். சார், பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் வந்துவிட்டன. உங்களுக்கு யோக பலனை கொடுக்கின்றன. தாய் தந்தையின் உடல்நிலையில் கவனம் முக்கியமாக அது கொஞ்சம் இருக்குது. தாயின் உடல் அதிகமாயிரும். தந்தையின் உடல்நிலை மட்டும் தான் கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுகிறது. இப்பொழுது வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட தொடர்புடைய வாய்ப்புகள் வந்திருக்கின்றன. சார், பிஸ்னஸ் பண்ணலாம். 10ல் குரு பதவி மாறுதல். அப்போ பிஸ்னஸ் மாற்றம் ஏற்பட வாய்ப்புண்டு. பிஸ்னஸில் கவனமாக செய்ய வேண்டிய கால சூழ்நிலைகள். இப்பொழுது வளர்ச்சியை நோக்கி பயணிக்கிறீர்கள். இப்போ உடல் கூறுகள் பார்ப்போம். உடல்நிலையை சார், ஹெல்த் சம்மந்தப்பட்டதில் நிறைய பேர் கேட்டாச்சு. அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, குடல் தொந்தரவு, ஸ்கின் அலர்ஜி, ஒரு சிலரும் சொல்கிறாங்க தலையில் ப்ராப்ளம் வந்ததில் பல பேருங்க. அப்போ அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டிய மாதங்களாக இருக்கின்றன. இந்த வைகாசி சரியாக பயன்படுத்தி ஜாதகம் பார்த்து வியாதி இருக்கா இல்லையா, கொழுப்பு கட்டியா, கேன்சரா, ஸ்டட்டு வைக்கணுமா, மாத்திரை சரி பண்ணிக்கலாமா, வேறு வேறு மருத்துவமனை செட் ஆகுமா, தெளிவாக பார்த்து சேஃப் ஆகிக்கங்க. வேறு கேள்விகள் சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா ஸ்கில் எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். அன்பு நேயர்களே, இப்போ இத்தனை நேரம் நம்ம பார்த்துருந்தோம். இது நம்ம கோச்சார பலனாக சொல்லப்பட்டது. இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பும் இது கொஞ்சம் அடிஷ்னலாக ஏற்பாடாகும். உங்கள் ஜாதகத்தை பார்த்து குடும்பம், திருமணம், பொருளாதார ரீதியாக சொத்து சுகங்கள், கல்வியில் எப்படி இருக்கும், என்ன இறை வழிபாடு, எதை கும்பிட்டா நல்லாயிருக்கும், மோதிரம் தேவைப்படுமா, இல்லை ஜென்ரலாக கோயில் பரிகாரமாக, உங்களுக்கு நட்சத்திர ரீதியாக சுட்சம ரீதியாகலாம் கொடுத்து டெவலப் பண்ண முடியும். இது ஜாதக ரீதியாக. அப்படி தான் ஜாதகம் பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரியாத எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். பொதுவாகவே சாதகமான விஷயத்தையும் ஜாதகமாக இருக்கும். எல்லாத்துக்கும் ஜாதகம் பார்க்குறாங்க. இன்றைக்கி ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் ஜாதகம் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு பெரிய கம்பெனியும் ஜாதகம் பார்த்து தான் பண்ணுறாங்க. அப்போ நியூமராலஜிலேருந்து எல்லாமே ஜாதகம் டிசைட் பண்ணக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது. அதோட பவர் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு கரெக்டான பாயிண்ட்டை சூஸ் பண்ணி போனால் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்பொழுது உங்களுக்கு அப்படி ஏதாவது பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். பொதுவாகவே திருமண ரீதியாக மட்டுமல்ல, இனி அன்றாட வாழ்வைக்கு தேவையான விஷயங்கள், ஒரு வண்டி வாகனம் வாங்குறீங்கன்னா பார்க்கணும். சொத்து சுகம் வாங்கணும், நாள் கிழமை பார்த்து வண்டி சொத்து எந்த வாசல் நல்லாயிருக்கும் இதை பார்க்கலாம். அப்போ இத்தனை விஷயங்கள் ஜாதகத்தில் சொல்லக்கூடிய வலிமை வந்திருக்கு அப்படின்னா அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமா? அப்போ அது மாதிரி ஏதாவது கேள்விகள் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஜாதகம் பார்க்க எண்களுக்கு தொடர்பு பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.